ஹாய், வணக்கம். ஃபைனலி லைவ் வந்தாச்சு. எனி பிளான் நிறைய இருக்குது. மேரி டாப் த்ரீலாம் மேரேஜ் பண்ண வாய்ப்பே இல்லை. தட்ஸ் இட். அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தாங்க. டாப் 3 ஸ்டேஜில் நான் இருந்தேன். ஆரையாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கீழே வந்திருப்பேன். நான் அதனால தான் டாப் 3ல சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனியாக போயிட்டு எலிமினேட் பண்ணி விட்டுட்டேன். அந்த 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 விஷயத்தில் கேடி. டாப் 3ல வந்து அவங்க கண்டிப்பாக யார்கிட்ட பேசியிருக்கோம். 3 பேர் மேலே எனக்கு செம கோவம். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு 3 பேரையுமே நான் கேட்டேன். ஆக்சுவலி தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆர்யா ரியல் ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஆர்யா ரொம்ப ரியல், ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலி ரொம்ப நல்ல மனுஷன். ஆக்சுவலாக எல்லோரும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஆக்சுவலி ஆர்யா வந்து நான் கேரக்டர் வைஸ் லவ் பண்ணதுனால ஸோ நான் அவனெல்லாம் மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் எலிமினேஷன் அன்னைக்கு உன்னோட எலிமினேஷனுக்கு அப்புறம் அந்த ஹர்ட்டிங் யாரும் கொடுக்கக்கூடாது, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை நான் ஜெயிச்சிட்டேன் அந்த இடத்துல. ஸோ தட்ஸ் அ பெரிய கிஃப்ட். எனக்கு சான்சஸ் இருக்குது கல்யாணம் பண்ணுவேன். ஆர்யா விட கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சான்சஸ் இருக்குது. அவன் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான். பிகாஸ் அவனுக்கு நிறைய பர்சனலி ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஷோவில் யாரும் சூஸ் பண்ணலன்னா ஷோவில் வரும்போது அவன் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஐடியாவில் தான் வந்தான். ஸோ இதனால தான் அவன் வந்து யாரையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற வந்து பொண்ணை கஷ்டம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு சொல்லி அவன் அந்த டெசிஷன் எடுத்தது. மிடில் தான் அவனுக்கு அந்த ப்ராப்ளம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அவன் நான் ஷோ முடிச்சுட்டு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாப்ல. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து பணம் வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணணுங்கிற கேரக்டரே கிடையாது. ஆக்சுவலி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னான். ஸோ நான் அதை நிறையா மனசில் ஞாபகம் வச்சுருக்கேன். நிறையா 3-4 எபிசோடெலாம் பார்த்தேன். இதனால தான் அவன் சூஸ் பண்ணல. கேர்ள்ஸ் நான் பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் நிஜம் கிடையாது. ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 3000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, 16 பேரை சூஸ் பண்ணாங்க. அது ஹர்ட் இல்லையா மற்ற பொண்ணுங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது. இந்த ஷோக்கு எப்படி ஜாயின் ஆகினீங்க? ஐ மீன் ஆர்யா கொடுத்த நம்பரை கால் பண்ணுங்க. இந்த ஷோக்கு ஆக்சுவலி ஒரு வீடியோ சென்ட் பண்ண ஆர்யா நம்பருக்கு. சென்ட் பண்ணதுக்கப்புறம் தே காட் செலக்டட். 1 வீக்கில் அது நடந்த அதிசயம். வீடியோ போட்டேன், நேராக போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். தென் தே செலக்ட் பண்ணாங்க. ஆர்யா செலக்ட் பண்ணார். ஆர்யா என்னோடய வீடியோலாம் 20 டைம்ஸ் மேலே பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு என் வீட்டில் ஷூட் பண்ணாங்க. ஸ்பென்சர்லாம் போனோம் இல்லையா, அதெல்லாம் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஜெய்ப்பூர் போகணுன்னு சொன்னோன்னு தான் வீட்டில் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெய்ப்பூர் போனேன். ஸோ அந்த டேவை வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில். என்னோடய இவிஎம் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் டைட்டானிக் பட கிளவி அந்த பார்ட்டி வச்சுருக்க செயின் மாரி எனக்கு இங்கே ஃபைனலாக டோக்கன் ஆஃப் தான். நான் இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. இது ஆர்யா போட்ட லாக். ஸோ கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் தெரியும், நான் இதை ரிமூவ் பண்ணவே இல்லை. ஆர்யா உங்களை கல்யாணம் செய்யாட்டி என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணாட்டி தெரியல. ஐம் தேர் ஆல்வேஸ் ஃபார் ஹிம். எப்படி சொல்கிறது, அவங்க அம்மா எப்படி அவனை நல்லா சுத்தமாக நல்லா பார்த்துக்குவாங்க. அதுமாரி நான் தூரத்தில் இருந்து அவனை கண்டிப்பாக அவனுக்காக ப்ரே பண்ணுவேன். அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த எப்போதும் அவங்ககிட்ட பேசணுன்னா கால் பண்ணி பேசலாம். ஸோ அந்த மாதிரி தான். அவன் லைஃப் நல்லா இருக்கட்டும். அவனால் எனக்கு லைஃப் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்குங்கும் போது என்றைக்குமே நான் அவனை கூட சொல்ல மாட்டேன். தெர் இஸ் அ சான்ஸ் கன்வெர்ட் ப்ரப்போஸ் பண்ண எனக்கு அந்த சான்சஸ் இருக்குது. அவங்கள தப்பாக பேசினவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். நோஸ் கட் பண்ண தப்பாக பேசினவங்கன்னா யாரும் என்ன பேச போகிறாங்க? பிகாஸ் தெர் இஸ் அ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது லைஃப்பில். நான் இப்போ எல்லாம் ஃபேமஸ் தான் ஆயிருக்கேன்னா நான் அச்சீவ் பண்ணல லைஃப்பில். இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணும்போது நிறையா நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே கூடாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு பூஸ்ட். எல்லாமே வெரி குட் நைஸ்ன்னா ஒரு எனர்ஜி இருக்காது. நெகட்டிவ்ஸ் எப்போதும் இருக்கணும். கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஹேட்டர்ஸ் ஆல்வேஸ் ஹேட்டர்ஸ், எனிமீஸ் நிறைய. நோ ப்ராப்ளம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. இஞ்சிட்டு பழகி ரீமிக்ஸ் சாங் கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எவ்வளோ ரீமிக்ஸ் சாங் இருக்கு, அவ்வளோதான். அடி வெளுத்து போடுவேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா. ஆக்சுவலாக பிக் பாஸ் 2 போவீங்களாம் நிறைய பேர் கேட்டாங்க. பிக் பாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து நம்மளே செஞ்சு சாப்பிடணும். அது நமக்கு செட்டே ஆகாது. நாங்கள் போய் எப்படி செஞ்சு சாப்பிடுவேன்? 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்கன்னா பிக் பாஸ் 2ல் சவத்தாக இருப்பேன். அதனால அந்த ஷோ கொஞ்சம் செட் ஆகுது. ஏன்னா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோ பார்த்தீங்கன்னா 24 hours ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், ஜூஸஸ் எல்லாம் இப்படி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேப்பே இருக்காது, ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப ஜாலியாக என்னோடய ஃபேமிலின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளையோட எல்லாருக்கும் செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம். என்னோடய எலிமினேஷன் அன்னைக்கு யாருமே வந்து ஆர்யாக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லோரும் ஆர்யா மேலே அவ்வளோ கோவம் வருவாங்க. ஈவன் சங்கீதா மேம் இருக்கட்டும், கேரவனில் கூப்பிட்டு என்ன வயசு உனக்கு அப்படி இப்படிலாம் அட்வைஸ் கொடுத்து கேர் பண்ணி ஹக் பண்ணி என்னை கன்வே பண்ணி. ஏன்னா அவ்வளோ மணி நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்களாம் ஒரு 1/2 hour பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே வந்து டே ஃபுல்லாக போச்சு எனக்கு ஆர்யாவுக்கு கான்வர்சேஷன். ஆர்யாவை ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். ஆர்யா
ஆர்யா வந்து கண்ணில் தண்ணி வரல, அந்த அளவுக்கு அவனை நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். மை காட், இவ்வளோ நடந்துச்சா? கேமராவில் ஜஸ்ட் ட்ரைலர் தான் பார்த்துருக்கோங்க. நிறையா நடந்துச்சு. இப்போது ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணுவோம். காலைல 7 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சிட்டு 9 o'clock ரெடி ஆகி காஸ்டியூம்ஸ் பார்த்துட்டு 11 o'clock 11:30 ரெடி ஆகி ஆர்யா, நாங்கள், சங்கீதா மேம் எல்லோரும் வெயிலில் தான் நிற்போம். ஈவன்ஸ் அவங்க 2 பேரும் ஆக்டர்னு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அவங்களும் வெயிலில் தான் நிற்பாங்க. எங்கள் கூட சேர்ந்துட்டு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க. எங்களுக்கு டாஸ்கெல்லாம் அந்த டைமில் தான் போய் தெரியும். இது ஸ்கிரிப்டே கிடையாது. நான் பேசின இது டயலாகாக இருக்கட்டும், என்ன ஒரு பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னோடது ஃப்ரம் மை ஹார்ட். அந்த இடத்துல என்ன தோணுதோ அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். டாஸ்க் எல்லாம் நிறைய வாட்டி சம்மந்தமே இல்லை. இது எதுக்குடா வைக்கிறாங்க, எனக்கு சம்மதமே எதுக்கு தான் இதுக்கு ஃபேஷன் சொல்லாங்க, எதுக்கு தான் இப்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதெல்லாம் காமெடியாக இருக்கும். அங்கே எல்லா கொஸ்டினும் நானே தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டிகிட்டு இருப்பேன். டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், அவ்வளோ எல்லோரும் எங்கள் ஊர் நியர்பை. ஸோ எல்லோரும் ரொம்ப பாசக்காரவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப செல்லப்பிள்ளை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையோட ரொம்ப செல்லப்பிள்ளை. எல்லோரும் கேரிங்காக கேட்பாங்க, சாப்பிட்டியா, எப்படி இருக்கு. எலிமினேஷன் அன்னைக்கு எல்லோரும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அழுதுட்டேன். ஊஸ் த ஃபைனல் கண்டஸ்டன்ட் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டா? ஃபேவரட் ஆர்யா தான். அவனே கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா அவனும் வந்துட்டு கடைசி வரை யாருமே சூஸ் பண்ணல. அவனும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக ஆகிட்டான். அதனால எல்லாம் ஆர்யா ஃபேவரட், எப்போதும் ஆர்யா. ரொம்ப ஃபேவரட்னு சொல்லணும்னா கண்டஸ்டண்ட்டில் ஆயிஷா. ரொம்ப நல்ல பொண்ணு. அங்கே வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணிவிட்டு ஒரு டீ கப்பு கூட குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீன்னு சொல்லலாம். டீ கப்பு கூட குடிச்சிட்டு பக்கத்து டஸ்ட்பினில் போட்டால் தான் அப்புறம் இல்லைன்னா தூங்க விட மாட்டேன். அந்த மாதிரி அவள். ஷீ ஸோ ஸ்வீட். அவள் எல்லாமே நிறையா ஷோவில் நிறையா ஹர்ட் ஆகிருக்கு. கேங்காக எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, நான் தனியாக இருப்பேன். ஸோ ஆர்யா பார்த்தோன்னா நான் சந்தோஷமாயிடுவேன். அதான் வந்துட்டு நைஸ் கேர்ள். ஆக்சுவலி ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பேசுவோம். பட் பர்சனலி ஷீ இஸ் நைஸ் கேர்ள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பா, அது பண்ணியான்னு கேட்டபோது இல்லைன்றவா. உண்மையை சொல்லு, ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று மிரட்டோன்னா ஆமாம் பண்ணன்றவா. ஷீ இஸ் அ நைஸ் ஃபன்னி. டாப் 5 வந்து நிறைய கார்ட்ஸ்லாம் விளாண்டோம், நிறையா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்வேதா இஸ் அ ஃபன்னி கேர்ள். ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கா. அதனால வந்து இந்த எலிமினேஷன்லாம் அவளுக்கு ஒரு பெருசாகவே இல்லை. அழகாலாம் என்ன இல்லை, அப்படியே போயிட்டா, ஜாலியாக போயிட்டா. நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டு ஷாக் பண்ணி உட்காந்துருந்தேன். சங்கீதா மேம் வந்துட்டு பார்க்க தான் போல்டாக இது மாதிரி ரொம்ப இப்படி இருக்காங்க. பட் வெரி சாஃப்ட். ரொம்ப கேரிங். ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. ஒரு அக்காவாக இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா கேரவனில் எலிமினேஷன் அன்னைக்கு நான் அக்கா சொல்கிறேன், அழுகக்கூடாது, யூ ஹாவ் பிரைட் ஃப்யூச்சர் அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. சங்கீதா மேம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அவங்கக்கிட்ட பேசலை. கண்டிப்பாக நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். குஞ்சு பற்றி சொல்லுங்கள். குஞ்சு வந்து கோவமே வராத பொண்ணுங்க. சீதாலக்ஷ்மிக்கு கோவமே வராது. அவள் கோவம்லாம் வரும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. ஷீ இஸ் ஸோ நைஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த பிராமின் ஸ்டைல் கேர்ளுங்கிறது டிஃப்ரெண்ட். அவள் ஏதோ வித்தியாசமாக பண்ணுவாள், அது பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு. அவகிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இல்லைன்னா கோவப்படக்கூடாது, அவ்வளோ. மற்றபடி ஷீஸ் ஃபைன். பட் ஆர்யாட்ட பேசும்போது கொண்டே போட்டுருவேன். நிறைய சான்சஸ் வருது ஆக்டிங்க்கு. பெரிய டேரக்டர்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க. நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசிட்டு உங்கள் பிளெஸ்ஸிங்கோட அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவிஸ் பண்ணால் நல்ல கேரக்டர் ரோலாக இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பண்ணுற ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனாக இருக்கிறத விட ரியாலிட்டி ஷோவில் இவ்வளோ பீப்புள் சப்போர்ட் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கேரிங்காக, யாரும் வந்துட்டு ஷோ விட்டு வெளில வந்தோன்னு எதுவுமே நெகட்டிவாக நிறையா சொல்லலை. கம் அவுட் ஃப்ரம் திஸ் அபர்ணதி, டேக் கேர், எப்படி இருக்கீங்க, இந்தமாரி ஒரு கேரிங்காக தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நான் ரீப்ளை பண்ணல. குறிப்பிட்டவங்க ரொம்ப நிறையா மெசேஜை குறிப்பிட்டவங்க போட்டவங்களுக்கு மட்டும் தான் ரீப்ளை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அபர்ணதி ஸ்பேஸ் ROE எதுக்கு நான் வச்சேன்னா, இப்போது ஆர்யாவுக்கு வந்து ஜீவா சார் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீவா எனக்கு ஆர்யா இல்லைனா இது உங்கள்கிட்ட நான் இப்போ இல்லை. ஸோ ஜாமி தான். ஸோ என்னால் மறக்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஆர்யா. அதனால வந்துட்டு அவரோட பேர் எப்போதும் எனக்கு லைஃப் லாங் அது இருக்கும், அது எப்போதும் மாறாது. அவனுக்கு எப்படி ஜீவாவோ எனக்கு நீ ஜாமி. ஸோ அதனால் அதை நான் மாற்றிக்க மாட்டேன். என் மனசுக்கு அது தோணவும் இல்லை. எனக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், அவ்வளோ.